அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ராஜசேகரனை நிக்க விட்டு நீ உட்கார வச்சிருக்கிட்டு இருக்கீங்க. ராஜசேகரனை சேர் போட்டு உட்கார வேண்டுமாமா? அவர் கேட்பாரா உங்களுக்கு? இன்பநிதி எந்திரிக்கன்னு சொல்லுவாரா? அவரு இன்பநிதியை எந்திரிக்க சொல்லிட்டு ராஜசேகரன் உட்காருவாரா? உனக்கு மரியாதை தெரியாது? நீ விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே. அரசு நிகழ்ச்சி, அரசின் வரிப்பணத்தில், மக்களின் வரிப்பணத்தில் அரசு நடத்துகிற விளையாட்டு அது. உங்க வீட்டு நிகழ்ச்சி கிடையாது. கோபாலபுரம் வீட்டுக்குள்ள போய் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதுல இன்பநிதியை பக்கத்தில் உட்காந்து எவனும் கேள்வி கேட்க முடியாது. நான் கேட்டா நீ காரி துப்பலாம். ட்ரோன் ஆபரேட் செய்த இன்பநிதி, ட்ரோன் பைலட்டாக மாறிய உதயநிதி, என்றி கொடுத்த இன்பநிதி, அதிர்ச்சியாய் பார்த்த உதயநிதி, ஏர்போர்ட்டில் இறங்கிய இன்பநிதி, ஏறிட்டு பார்த்த பொதுமக்கள். வாயில நல்லா வருதா இல்லையா? ஏபிபி நாடு, புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தி, இதெல்லாம் என்ன பத்திரிகை நடத்துறீங்க? லோகோவை போட்டு, எம்பளத்தை போட்டு, ஊப்பிகளுக்கு அவன் என்ன வெளிப்படையா சொல்ல போனா திமுகவோட கொத்தடிமைகளுக்கு அடுத்து இவர் தப்ப உங்க அடுத்த முதலாளி அப்படின்னு அறிமுகப்படுத்துற விழா. எங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு முதலமைச்சராகி நான் துணை முதலமைச்சரானேன். நான் முதல்வராகும் போது என் மகனை நேரடியாக விளையாட்டுத்துறை அமைச்சராகி பார்க்கறேன் 28 வயசுல அப்படின்னு நினைக்கிறாரு போது தெரியல. முதல் முறையாக பனையூர்ல இருந்து பரந்தூருக்கு வராரு. அது தமிழ்நாட்டுடைய முக்கியமான போராட்ட களம். பத்திரிகையாளர் சந்திப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சந்திக்கணும்னு நினைக்கிறேன். சந்திப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய மரணத்திற்கு இங்கிருந்து பல கட்டுப்பாடுகளை உடைத்துக் கொண்டு உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் மகேஷும் போனதுக்கான ஜனநாயகத்தை அதிமுக கொடுத்துச்சுல, போராடவே கொடுக்க மாட்டேறிய. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெருதுக நிகழ்ச்சி. இன்று நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்பநிதியை குறித்து பேசியிருந்தீங்க. நீங்க ஒரு வீடியோ கூட போட்டிருந்தீங்க. இன்பநிதி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில துணை முதலமைச்சரோட பங்கெடுக்கிறாங்க, நிகழ்ச்சியை பாக்குறாங்க, ஒரு தந்தை மகன் உறவை காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். கலந்துக்கும் போது காமிக்கிறாங்க. இது உடனே வாரிசு அரசியல், அடுத்து இன்பநிதி வரப்போறாரு அப்படின்னு நீங்க பேசும்போது கூட இப்ப சொன்னீங்க. இன்பநிதி ஒரு படம் நடிச்சு துணை முதலமைச்சர் அவன் கனவு காணுவார் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஏன் அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போறீங்க? நீங்க ஒரு குடும்பம் அங்க ஒரு காட்சியும் நிகழ்ச்சிக்கு வராங்க, அது ஏன் அவ்வளவு பெருசா பாக்குறீங்க? ஜல்லிக்கட்டுக்காக மாடுகளை வளர்த்து, ஜல்லிக்கட்டுக்காக உச்சநீதிமன்றம் சென்று போராட்ட களத்தில் நின்று பல வழக்குகளை சந்தித்த ஜல்லிக்கட்டு பேரனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜசேகரனை விட இன்பநிதி பெரியாளா? பெரியாள் இல்ல. பெரியாள் இல்லதான். பெரியாள் இல்ல. அவர் நின்றுட்டு இருக்காரு, அவர் உட்கார வச்சிருக்கீங்க. அவர் முன்னாடி தானே அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார் முன்னாடி? ராஜசேகரனே அங்கதானே இருக்கிறாரு. ராஜசேகரனை நிக்க விட்டு நீ உட்கார வச்சிருக்கிட்டு இருக்கீங்க. ராஜசேகரனை சேர் போட்டு உட்கார வேண்டுமாமா? அவர் கேட்பாரா உங்களுக்கு? இன்பநிதி எந்திரிக்கன்னு சொல்லுவாரா? அவரு நான் கேட்கிறேன், இன்பநிதியை எந்திரிக்க சொல்லிட்டு ராஜசேகரன் உட்காருவாரா? உனக்கு மரியாதை தெரியாது? நீ விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே, துணை முதலமைச்சர் தானே. அண்ணன் உட்காருங்கன்னு சொல்லணும்ல. மாவட்ட ஆட்சியர், IAS அதிகாரி, அவங்கள விட இன்பநிதி பெரியாளா? இன்பநிதி நண்பர்கள். இன்பநிதி கூட கருணாநிதி பேரன், கருணாநிதி கொள்ளு பேரன், ஸ்டாலினுடைய பேரன், உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் சரி, கழகத்தினுடைய அடுத்த வாரிசு சரி, நீங்க சொம்படிக்க தயாராகிட்டீங்க சரி. அரசு நிகழ்ச்சி, அரசின் வரிப்பணத்தில், மக்களின் வரிப்பணத்தில் அரசு நடத்துகிற விளையாட்டு அது. உங்க வீட்டு நிகழ்ச்சி கிடையாது. கோபாலபுரம் வீட்டுக்குள்ள போய் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதுல இன்பநிதியை பக்கத்தில் உட்காந்து எவனும் கேள்வி கேட்க முடியாது. நான் கேட்டா நீ காரி துப்பலாம். அரசு நிகழ்ச்சியில, என் வரிப்பணத்தில் நடந்த நிகழ்ச்சியில மாவட்ட ஆட்சியரை எந்திக்க சொல்லிட்டு, சட்டமன்ற உறுப்பினர் எந்திக்க சொல்லிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூத்தாடி, யார் அவனுக்கு சல்லி நாயக? யார் அவன்? இன்பநிதி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்? அவனை உட்கார வச்சு கொஞ்சம் அவசியம் இருக்கு. அவன் கால் மேல கால் போட்டு சவுடா வெறுப்பாகமா ஆகாதா? இதெல்லாம் கேள்வி அங்க நீங்க கேக்குறீங்க. நீங்க நடுநிலை உளவையில முதல்ல நீங்க இன்பநிதி எதுக்கு நீங்க பேசுறீங்கன்னா, இன்பநிதியை பேசல. இன்பநிதியை பேச வேண்டிய தேவை இருக்குது. இன்பநிதி கழகத்தினுடைய, நீங்க சின்னவராக்குங்க, MLA வாக்குங்க, அமைச்சராக்குங்க, துணை முதலமைச்சராக்குங்க, அது உங்களுடைய கழகத்துல பண்ணிட்டு போங்க. பொது வெளியில IAS அதிகாரி எந்திக்க சொல்லிட்டு இன்பநிதி நண்பர்களை உட்கார வச்சு பிஸ்கட் ஊட்டிய உதயநிதி, வாங்க மறுத்த இன்பநிதி, பிஸ்கட் கொடுத்த PTR, தூக்கி கொடுத்த உதயநிதி. தான் பயந்துட்டேன். பிஸ்கட் கொடுத்த PTR, தூக்கி கொடுத்த உதயநிதியா? பிஸ்கட் PTR கொடுத்தாரா, இவர் தூக்கி பக்கத்தில் கொடுத்தாராம். ட்ரோன் ஆபரேட் செய்த இன்பநிதி, ட்ரோன் பைலட்டாக மாறிய உதயநிதி, என்றி கொடுத்த இன்பநிதி, அதிர்ச்சியாய் பார்த்த உதயநிதி, ஏர்போர்ட்டில் இறங்கிய இன்பநிதி, ஏறிட்டு பார்த்த பொதுமக்கள். வாயில நல்லா வருதா இல்லையா? எனக்கு ஏபிபி நாடு, புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தி, இதெல்லாம் என்ன பத்திரிகை நடத்துறீங்க? ஜல்லிக்கட்டு காளைகள் குறித்து பேசுறீங்களா? காளைக்கு வைக்கிற க்ளோஸ் அப்பை விட மேல வச்சுட்டாங்க தூக்கி, 2 பேருக்கும், தாப்பனுக்கும் மகனுக்கும் டைட் க்ளோஸ் வச்சு. அலங்காநல்லூருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு புகழ் இருக்கிறது, ஒரு பெருமை இருக்கிறது. இன்றைக்கு இடத்துல
பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கிற ஜல்லிக்கட்டு திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட நிகழ்ச்சின்றீங்களா நீங்க? பிராண்ட் பிஆர் வேலை பார்த்தானுங்க, பிராண்ட் பண்றாங்க, லோகோவை போட்டு எம்பளத்தை போட்டு ஊப்பிகளுக்கு அவன் என்ன வெளிப்படையே சொல்லப்போனா திமுகவோட கொத்தடிமைகளுக்கு அடுத்து இவர் தாப்பா உங்க அடுத்த முதலாளி அப்படின்னு அறிமுகப்படுத்துற விழாது. உன் முதலாளியை பார்த்துக்க, அடுத்து முட்டு கொடுக்க தயாராகிக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்பநிதி உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்து போட்டு கதறுங்கடா, நாங்க ஏன்டா கதறோம், 3 தலைமுறையா முட்டு கொடுக்குற நீயே கதறாம இருக்கும்போது நான் ஏன் கதறேன்? அதில் மானத்தமிழ ஒருத்தன் பிடிஆர், அவர் ஒருத்தர் தான் உட்காந்து பாவமாக இருக்கு அவங்களை பார்க்கறதுக்கு, அடுத்த நெப்போட்டிசம் ப்ராடக்ட் இறங்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இல்லை, அமைச்சர் மூர்த்தி பக்கத்தில் தான் அமர்ந்துருக்கிறாரு, அவருக்கு ஒரு சால்வை போடுறாரு, அவர் அந்த இடத்த உளமாற போட்டிருப்பாரா, மனசாட்சியோட போட்டிருப்பாரா? 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், பெரிய படிப்புலனால் கூட மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் அவர், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மூத்த முக்கியமான அமைச்சர். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு சால்வை போடுவதற்கு சரி, அவர் ஒரு புரோட்டோகால் படி ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர். துணை முதலமைச்சர் என்ன ஒன்று தானே, துணை இணையன் இருக்கு, முதலமைச்சர் அவர் தான் நடத்துறாரு, அவர் பரிசு கொடுக்குறாரு, அவருக்கு மரியாதை செய்யலாம், மாற்றுக்கிறதே இல்லை எனக்கு. அது நம்ம ஏதாவது கேள்வியை கேட்க முடியாது. அவருக்கு சால்வை போடும்போது இவருக்கு போறீங்க அரசு நிகழ்ச்சியில் இன்பநிதிக்கு என்ன, இன்பநிதி உட்காரட்டுமோ. இப்போ நான் ஒரு எம்எல்ஏவா இருக்குன்னா என் மகன் வந்தா என் பக்கத்தை உட்கார வைப்பேன் தான், நான் தப்பு சொல்ல கிடையாது. யாராக இருந்தாலும் மகனை தூக்கி தூர வைக்கிற மாட்டாங்க, பக்கத்தை உட்கார வைப்பாங்க. பிஸ்கட் கொடுக்குறதோ, கேக் கொடுக்குறதோ, ஸ்வீட் கொடுக்குறதோ, ஜூஸ் குடிக்கிறதோ அது வழக்கம், ஓகே. நீங்கள் சால்வை போட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வைக்கிறீங்களே, அதுதான் இங்கே கேள்வியாக மாறுது, அதான் விமர்சனமாக மாறுது. நம்ம இன்பநிதி என்கிற அந்த தனி நபரை நம்ம விமர்சிக்கல, அவர் நல்ல பையனா கூட இருந்து போயிடலாம், அவருக்கு நல்ல எண்ணம் கூட இருந்து போயிடலாம், அந்த குடும்பத்தை பேர் நல்ல எனக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கலாம் மேபி. நம்ம அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க வேண்டிய தேவை கிடையாது. இது பொது நிகழ்ச்சியில் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் அப்படின்னா நேரடியாக அவரை சட்டமன்ற களத்தில் நிப்பாட்டுங்க, எம்எல்ஏ வாக்குங்க, அமைச்சராக்குங்க, அதுக்கப்புறம் கூட்டுவாங்க. மரியாதைக்குரிய ஒரு ஸ்டாலின் அவர்கள் கூட இதை செய்யலை. ஸ்டாலின் உதயநிதியை இப்படி கூட்டு உட்கார வைக்கலையே, ஐயா கலைஞர் இதை பண்ணலையே, கலைஞர் தன்னுடைய மகன் ஸ்டாலின் அப்படி உட்கார வைக்கலையே, சரியா இருந்தார் அந்த இடத்துல, வாரிசு அரசியல கொண்டு வந்தாரு, ஆனா மறைமுகமா தான் கொண்டு வந்தாரு, ஒரு நேரமும் எடுத்துக்கிட்டாரு. நேரம் பயங்கர லாங் ப்ராசஸ். அழகிரியை கொண்டு வந்து கனிமொழியை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா கொடுத்து அதுக்கப்புறம் அதுல எது முத்தியார் ஜெயிச்சு வராங்க அப்படிதான் விட்டாரே ஒழிய இந்த வேலையை அவர் பார்க்கல. அப்போ தங்க தாத்தா செய்யாததை எங்க அப்பா செய்யாத நான் இருக்கும்போது என் மகனுக்கு செய்யணும், நான் இருக்கும்போது என் மகனை ப்ராடக்டை உருவாக்குறேன் பாரு. எங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு முதலமைச்சராகி நான் துணை முதலமைச்சரானேன், நான் முதல்வராகும் போது என் மகனை நேரடியாக விளையாட்டுத்துறை அமைச்சராகி பார்க்குறேன் 28 வயசுல அப்படின்னு நினைக்கிறாரு போது தெரியல. சின்னவர் இளைய ஜமீன்தார் இருக்கலாம். திரு விஜய் தமிழக வெற்றி கழகம் இந்த பரந்தூருக்கு போய் பார்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. இடைத்தேர்தலில் யாருக்கும் நாங்கள் ஆதரவும் கிடையாது, நாங்கள் போட்டியும் போட போறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. விஜயோட இந்த பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அவர் பரந்தூருக்கு போறதுனால என்ன மாதிரி மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது அவரோட மூவ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே இது வரவேற்கத்தக்கதான். முதல் முறையாக பனையூர்லேருந்து பரந்தூருக்கு வராரு. அதுவும் தமிழ்நாட்டுடைய முக்கியமான போராட்ட களம். கிட்டத்தட்ட 950 நாட்களாக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நானே பல முறை போராடி இருக்கிறேன். அந்த அந்த ஆதரவு காலத்தில் நம்ம நிற்கிறோம். நாம் மகிழ்ச்சி நேரடியாகவே பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை, விமான நிலையமே தேவையில்லைங்கிறது நம்மளுக்கு கருத்து. பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை, விவசாய நிலையங்களை அறிந்து தேவையில்லைங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. அவர் வர்றது நம்ம வரவேற்கத்தக்கது. அவர் என்ன பேச போறாரு, என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு, எந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போறாரு அப்படிங்கிறது அது ஒட்டுமொத்தமான எதிர்பார்ப்பை கூடிய சந்திப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சந்திக்கணும்னு நினைக்கிறேன். சந்திப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 2 மணி நேரம் தான் அவருக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட நிச்சயமா பேசித்தானே ஆகணும். ரொம்ப கட்டுப்பாடு போடுதோ அரசு ரொம்ப இப்படி வரணும், இவ்வளவு பேர் தான் வரணும், இத்தனை வண்டி தான் வரணும்னு சொல்றாங்க. நீங்க ரெகுலரா அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்டுக்குலாம் போயிருக்கிறீங்க. ரெகுலரா பண்றதா விஜய்க்கு பண்றாங்களா இல்லை விஜய் கொஞ்சம் கூடுதலா பண்றாங்களா? உங்களுக்கு எப்படி தெரியுது? கொரோனா நெருக்கடி காலத்துல நான் ஏற்கனவே பதிவு செஞ்சது போல கொரோனா நெருக்கடி காலத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய மரணத்திற்கு இங்கிருந்து பல கட்டுப்பாடுகளை உடைத்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் மகேஷும் போனதுக்கான ஜனநாயகத்தை அதிமுக கொடுத்துச்சுல. ஜல்லிக்கட்டு ப்ராட்டஸ்ட் நடந்த பொழுது அந்த 7 நாள் 7வது நாள் போராட்டத்தில் கலவரம் நிகழ்ந்தது. 7 நாள் போராடுக்கான அனுமதிவாத அதிமுக கொடுத்துச்சுல. நீ போராடவே கொடுக்க மாட்டேறிய. அரிட்டாப்பட்டிக்குள்ள நாம் முயற்சி போராட போனால் அன்னைக்கு தடை போட்டுறீங்க, அனுமதி தர மறுக்கிறீங்க. அரிட்டாப்பட்டி மக்கள் போராட போனால் கொண்டு போய் பேரிகார்டை வச்சு போய் தடுக்கிறீங்க. அதை மீறி மக்கள் உடச்சி வெள்ளத்தில் போகிறான். இப்போ விஜய் அவர்கள் போனதுக்கு பல்வேறு கட்டுப்பாடு. 2 மணி நேரம் தான் பேசணும், இந்த இடத்துல தான் நிற்கணும், இவ்வளோ தான் கூடணும், 7 ஊர் தான் சந்திக்கணும், வேற யாரையும் இப்போ சந்திக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன மாதிரியான நெருக்கடி? நீங்கள் நெருக்கடியை கொடுக்க இன்னும் கூடுதலாக மக்கள் வெறுப்படை தான் செய்வாங்க. மக்கள் போராட்டம் பெருகுதான் செய்யும். மக்கள் ஏற்கனவே கொதி நிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு, பரந்தூர் விமான நிலையம் தேவைங்கிறாரு. நம்ம வெளிப்படையான ஒரு கேள்வியை கேட்போம். சென்னை விமான நிலையத்தில் போதிய விமானங்கள் இருக்கிறதானா? இல்லை.
இப்போ திருச்சிக்கு போகணுமா, காலையில் ஒரு வண்டி, மத்தியானம் ஒரு வண்டி, சாயந்தரம் ஒரு வண்டி. தூத்துக்குடிக்கு போகணுமா 2 வண்டி, மதுரைக்கு போகணுமா 4 வண்டி. இவ்வளோ தான் வண்டி மொத்தத்தில். கோயம்புத்தூருக்கு போனோமா காலைல 1, மாலையில் 1, எர்லி மார்னிங் 1, 3 வண்டி, அவ்வளோதான் இருக்குது. போதிய விமானங்களே சரியாக இல்லை. ஏற்கனவே திமுகவோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் ராமநாதபுரம், அதே போல் வந்து சேலம், வேலூர், இன்னொரு ஊர், ஏதோ ஒரு ஊர் போட்டிருந்தாங்க. ஒரு 4 ஊரில் வந்து நாங்கள் வானூர்தி நிலையம் கட்டி தருவோம் அப்படின்னு. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. ராமநாதபுரத்தில் மதுரையில் விமான நிலையத்துக்கே விமான நிலையம், ராமநாதபுரத்தில் விமான நிலையம் கட்ட போகிறாங்களாம். தஞ்சாவூரில் விமான நிலையம் வரப்போகுது, சேலத்தில் வரப்போகுது, வேலூரில் வரப்போகுது அப்படிலாம் சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னது போலவே நீங்கள் செய்ய கிடையாது. அப்போ வானூர் அங்கே குட்டி குட்டி வானூர்திகள் அமைச்சு அந்தந்த ஊரில் இருக்கிற மக்களை கொண்டு வரலாம். நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து சிங்கப்பூர் போகிறவங்க திருச்சியில் விமானம்னா அங்கேருந்து போயிடுவான். தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் மாற்றுங்க, அங்கேருந்து போயிடுவான். மதுரையிலேருந்து போயிடுவான். அதே போல் ராமநாதபுரத்தை கொண்டு வந்தால் ராமநாதபுரத்து போக போகிறாங்க. தஞ்சாவூரில் கொண்டு வந்தால் தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் தான் அதிகமான வெளிநாட்டு பயணிகள் இருக்காங்க, அங்கே போயிட போகிறாங்க. இதை எதுக்கு நீங்கள் மொத்தமாக பெருசாக அப்போ தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி பரந்தூருக்கு சென்னைக்கு வந்து கிளாம்பாக்கத்தில் இறங்கி கிளாம்பாக்கத்துலேருந்து பரந்தூர் போய் இதுக்கே ஒரு நாள். இதுக்கு நான் அங்கேருந்து அமெரிக்காக்கே போயிடுவேன். இங்கே நான் ஊர்லேருந்து வர்றதுக்கு பரந்தூருக்கு போகிறதுக்கு என் ஊர் பக்கத்தில் கொண்டு வாங்க. அங்கங்கே அமைக்கிறது சரியான வளர்ச்சியாக இருக்குமா? ஜிம்முக்கு போகிறோம், இந்த கைக்கு மட்டும் டெய்லி போட்டு பைசப்ஸை போட்டு இது மட்டும் வீங்கிருந்து இதெல்லாம் சுங்குடி சுப்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வீக்கம் அது. அதை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் மொத்தமாக பண்ணுப்பா. எதுக்கு 6 நாள் ஒர்க் அவுட் சொல்கிறான்? ஃபர்ஸ்ட் ஷோல்டருக்கு பண்ணு, அப்புறம் செஸ்ட்டுக்கு பண்ணு, அப்புறம் வந்து லேட்டுக்கு பண்ணு, அப்புறம் வந்து பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் கொண்டு வா, அப்புறம் வந்து துடைக்கு பண்ணு, அப்படி பண்ணு, அப்புறம் வந்து அப்டாமன் பண்ணுன்னு ஒரு ப்ரோட்டோகால் கொடுக்குறான் ஜிம் மாஸ்டர். அது மாதிரி பண்ணால் பார்க்கறதுக்கு ஆனலக மாதிரி இருக்கும். இல்லைன்னா திமுக ஆட்சி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்து 5700 ஏக்கரில் 22 ஏரிகளை அழிச்சு கிட்டத்தட்ட விவசாய நிலம் 7 ஏரிங்க, 7 ஏரியில் 7 இது போகுது. இது ரன்வே. நேரடியாக ஏகனாபுரத்தில் 900 ஏக்கர் மக்களுடைய வீடுகள், 1500 ஏக்கர் விவசாய நிலம் அழிச்சு ஏகனாபுரம் ஊரையே அழிச்சு காலகாலமாக அவனுடைய பாட்டம் முப்பாட்டம் காலத்திலேருந்து கோவில், சர்ச் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால பழமையான பள்ளிக்கூடம் ஏகனாபுரத்தில் இருக்குது. விவசாயம் முழுக்க முழுக்க அதுவும் எப்படி இந்த அரிட்டாப்பட்டி மக்கள் மாதிரியே எந்த விதமான ஆத்து பாசனத்தையோ அதே போல வந்து வடிகாலையோ நம்பி இருக்கலாம். அவங்க ஏரி தான் முழுக்க முழுக்க ஏரி மலை மானத்திலிருந்து பொழியக்கூடிய மலையை சேமித்து வச்சு அந்த மக்கள் ஒரு தற்சார்பு வாழ்க்கை. ஒவ்வொரு வீட்லயும் முருங்கை மரம் இருக்கும், ஒவ்வொரு வீட்லயும் தென்னை மரம் இருக்கு, ஒரு வீட்டுல 2 மாடு இருக்கு. அவன் வாழ்க்கையை அவன் பாத்துக்கிறான். அரசு கிட்ட வந்து ரேஷன் கடையே வேண்டாம், எனக்கு வந்து எந்த விதமான நீங்க நலத்திறமை செய்ய வேண்டாம், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை நான் அழிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு கொடுமை அது. அப்போ அதை எதிர்த்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் போகிறது என்பது வரவேற்கத்தக்கதான். அவருடைய கருத்துக்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். பல விதமான கருத்துக்களும் ரொம்ப வெளிப்படையாக ஆழமாக எளிமையாக கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.